வணக்கம் நேயர்களே, ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே தேவனால் எல்லாம் கூடும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கு ஒரு ஊழியரை நாம் சந்தித்து பேசவிருக்கிறோம். கர்த்தர் அவரை எப்படி தொட்டார், எப்படி அவரை ஊழியத்திற்கு அழைத்தார், எப்படி பயன்படுத்தி வருகிறார் என்பதை அவர் சொல்ல கேட்போம். உங்களோட பேர், உங்கள் அம்மா அப்பா என்ன தொழில் செஞ்சாங்க, உங்கள் கூட பிறந்தவங்க எத்தனை பேர், உங்களோட இளமை காலம் எப்படி இருந்தது, பள்ளி பருவ நாட்கள் எப்படி இருந்துச்சு, ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறதுக்கு உங்கள் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, அதை பற்றி சொல்லுங்கள். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் வேணுகோபால் என்கிற ஏவி பால். என்னுடைய குடும்பம் இந்து குடும்பத்தை சேர்ந்தவர்கள். நாங்கள் தகப்பனார் ஆந்திராவை சேர்ந்தவர், தாயார் கர்நாடகாவை சேர்ந்தவர்கள். தகப்பனாருக்கு ரயில்வே வேலை நிமித்தமாக சென்னை வந்ததுனால இந்த வேலை இங்கே செய்து கொண்டு இருக்கிற நாட்களில் அவருடைய உறவினர்கள் மூலமாக தாயாருக்கும் அவருக்கும் திருமணமாகி சென்னை பகுதியில் ராயபுரம் என்கிற பகுதியில் ராயபுரத்தில் இப்போ நாங்கள் வசித்து வந்தோம். அங்கே நாங்கள் எங்கள் குடும்பத்துக்கு எல்லாருக்கும் ஒரு மொத்தம் 8 பேர். நாங்கள் அதில் 8வது பிறந்தவன் தான் நான். நீங்கள் தான் கடைசி? ஆமாம். எனக்கு பிறகு இன்னொரு தம்பி இருக்கார், அவர் இறந்துட்டார். ஸோ 8வதாக பிறந்தவர் தான் நான். எங்கள் குடும்பத்துக்கும் ஆண்டவருக்கும் சம்மந்தமே கிடையாது. எங்கள் குடும்பம் முழுக்க நல்ல ஒரு பக்தியுள்ள குடும்பமாக இருந்தாங்க. எங்கள் தகப்பனார் எங்கள் தாயாரெலாம் குலதெய்வம்னு சொல்லி இருக்கிறது எங்கள் தாயாருக்கு ஒரு விருப்பம், எப்போதுமே எல்லாரையும் திருப்பதிக்கு நடையாக பயணம் செய்வதற்கு விருப்பம். எங்கே? சென்னையில் இருந்தா? ஆமாம். இதே சென்னையிலிருந்து நாங்கள் திருப்பதிக்கு நடந்து போன ஒரு நாட்கள் உண்டு. அப்படியாக இருக்கும்போது எனக்கு 5 வயதாக இருக்கும்போது என்னோடய தகப்பனார் இறந்துட்டார். எனக்கு 19 வயது வரைக்கும் இருக்கப்போ தாயார் கூடவே இருந்தார்கள். மூத்த சகோதரர்கள் அவர்கள் திருமணமாகி அவங்க குடும்பத்தை பார்ப்பதற்காக தனி குடித்தனமாக போன பிறகு நானும் எனக்கு மேலே உள்ள இன்னொரு சகோதரரும் என்னோட கீழே இருந்த சகோதரரும் 3 பேரை வைத்துக்கொண்டு என்னுடைய தாயார் கூலி வேலை செய்து கொண்டு எங்களை படிக்க வைத்தார்கள். நான் பெருசாக படிக்கவில்லை, 10ஆம் வகுப்பு தான் படித்திருக்கிறேன். அது 19 வயது வரைக்கும் எங்கள் தாயாரால் எங்களை போஷிக்க முடியாமல் அவர்களும் பலவீனப்பட்டு இறந்ததுனால எனக்கு மேலே இருக்கிற சகோதரனுக்கு திருமணமாகி அவர் கடந்து போய்விட்டார். எங்களுக்கு இருக்கிற ஒரு சின்ன ஒரு வீடு, தகப்பனார் வாங்கி வைத்த வீடு, அந்த வீட்டுக்குள்ளே தான் எல்லாரும் இருந்தோம். அதற்கு பிற்பாடு 19 வயதிலிருந்து 22 வயது வரைக்கும் என்னுடைய வாலிப நாட்கள் சீரழிந்த நாட்கள் என்று நான் சொல்லுவேன். நான் வசிக்கிற பகுதி, அந்த பகுதியில் உள்ள மக்கள் ஒரு விதமான அடிமைத்தனத்தில் இருக்கிற மக்கள். ஏனென்றால் குடிப்பழக்கத்திற்கு அநேக சகோதரர்கள் அங்கே அடிமையாக இருந்தார்கள். அந்த கெட்ட சவகாசத்தினால 19 வயது முதற்கொண்டு 22 வயது வரைக்கும் என்னுடைய வாழ்க்கை சீரழிந்து கொண்டிருந்தது. ஒரு புறம் தாயார் இல்லாத சூழ்நிலை, எனக்கு ஆதரவில்லாத ஒரு சூழ்நிலையில் தான் 22வது வயதில் என்ன செய்வது என்று தெரியாமல் குடின்னு குடிச்சிட்டு வீட்டுக்கு போனால் வீட்டில் என்னை ஒரு விதமாக பார்ப்பார்கள். என்னோடய மூத்த சகோதரர் வீட்டை விட்டு விரட்ட வேண்டிய சூழ்நிலைக்கு நான் தள்ளப்பட்டேன். அப்படி அனாதையாக அலைந்து திரிந்த நாட்கள் ஏராளமான நாட்கள் உண்டு. ஒவ்வொரு நாளும் தினமும் சாயங்காலம் 7 மணி ஆகிடுத்தனால நான் குடிக்க போவேன். குடிக்கிறவர்களோடு சேர்ந்து என்னோடய வாழ்க்கையை சீரழித்து கொண்டிருந்த நாட்கள் தான். அப்படி இருக்கிற நாட்களில் தான் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் இருந்த நாட்கள். வாழ்க்கை இப்படித்தான் இருக்க வேண்டுமா, இப்படியே இருக்குமா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையற்ற சூழ்நிலை இருக்கும்போது தான் நான் இருக்கிற அந்த பகுதியில் ஒரு சின்ன ப்ரேயர் கன்வென்ஷன் கூட்டத்தை நடத்தி கொண்டிருந்தார்கள். நான் இருக்கிற பகுதியில் சின்ன கன்வென்ஷன் கூட்டத்தை நடத்தி கொண்டிருந்தார்கள். சரியாக 7 மணிக்கு நான் குடிப்பதற்காக நண்பர்களோடு சேர்ந்து அந்த நேரத்தை நாங்கள் பயன்படுத்தி கொண்டு எல்லாரும் சேர்ந்து ஒரு இடத்துல நிற்போம். நாங்கள் நிற்கிற இடத்திற்கும் அந்த கன்வென்ஷன் கூட்டம் நடக்கிற இடத்துக்கும் கொஞ்சம் தொலைவு, நடக்கிற தொலைவு தான். அப்போ அந்த நண்பர்கள் வராததுனால சரி எங்கேயாவது கொஞ்சம் நேரம் போய் ஒதுங்கி கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இருந்தேன். ஆனால் அன்றைக்கு மாத்திரம் என்னோடய பாதங்கள்
நேரடியாக 7 மணி ஆயிடுச்சுன்னா போக வேண்டிய பாதை விட்டு கன்வென்ஷன் நடக்கிற அந்த கூட்டத்துக்கு நேராக என்னுடைய பாதங்களை தானாக போக ஆரம்பித்தது. போய் கொஞ்ச நேரம் உட்காந்து தான் பார்க்கலாமே என்று அப்படி உட்கார ஆரம்பித்தேன். நான் கடைசியாக தான் உட்காந்துட்ருக்கேன். ஏன்னா சேர்லாம் முன்னாடி போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 வரிசைக்கு பிறகு நான் கடைசியாக உட்காந்துருந்தேன். அப்போ என்னை போல் ஒரு வாலிப பிள்ளைகள் சகோதரர்கள் என்ன பண்ணாங்கன்னா, நல்லா ஒயிட் அண்ட் ஒயிட்டில் இருந்துட்டு என்கிட்ட நேரடியாக வந்தாங்க. வந்துட்டு பிரதர் முன்னாடி வந்து உட்காருங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு ஒரு கஷ்டமாக இருக்குது. நம்ம போனால் மதிப்பாங்களா மதிக்க மாட்டாங்களா, என்ன வந்து கூப்பிட்றாங்களே, நம்மள யாரும் இந்த மாதிரி கூப்பிடவில்லையே அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ள ஒரு தயக்கம், ஒரு கூச்ச சுபாவம் வர ஆரம்பித்தது. சரி கூப்பிட்றாங்களேன்னு சொல்லிட்டு முன்னாடி போய் உட்காரல. அதுக்கு 4வது ரோவில் போய் உட்காந்தேன். முன்னாடி ரோவில் எல்லாருமே பெரியவங்களாம் உட்காந்துருக்கும்போது எனக்கு கொஞ்சம் தயக்கமாக இருந்தது. சரி கொஞ்சம் பின்னாடி வர ஆரம்பித்தேன். பாட்டு பாடிட்டுருக்காங்க, ஆராதிச்சிட்ருக்காங்க, என்னென்னமோ நடந்துகிட்ருக்காங்க. எனக்கு அது ஒரு விகர்ப்பமாகவே இருந்தது. என்னமோ நடக்குது இங்கே, இவ்வளோ பேர் ஜனங்கள் கூடி வராங்கல்ல, இங்கே ஏதோ நடக்குதுன்னு சொல்லிட்டு நானும் வித்தியாசமாக பார்த்துட்ருக்கேன். மெசேஜ் முடிஞ்சது. அவர் கடைசியாக அந்த பாஸ்டர் ஜபிக்கிறதுக்காக எல்லாரையும் கூப்பிட்டாரு. எல்லோரும் போயிட்டு முன்னாடி போய் ஜெபம் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் எல்லோரும் போகிறாங்களே, நானும் போனால் எனக்கு ஜெபம் பண்ணுவாங்களாங்கிற ஒரு தயக்கத்தோடு நான் நின்று என்னுடைய தலையெல்லாம் கொடுக்கல. எல்லோரும் தலையை கொடுத்து ஜெபம் பண்ணிகிட்ருக்காங்க. நான் போய் நின்று அவர் என் மேலே கையை வச்சதும் ஒரு மின்சாரம் தாக்கினா எப்படி ஒரு அனுபவம் இருக்குமோ அப்படி என் சரீரத்துக்குள்ளே மின்சாரம் பாய்வது போல் ஒரு உணர்வை நான் உணர்ந்தேன். அன்றைக்கு உணர்ந்த உடனே அந்த எனக்குள்ளே இருந்த தீய பழக்கத்தின் எண்ணங்கள், எனக்குள்ளே தற்கொலை செய்ய வேண்டிய அந்த சூழ்நிலை உருவாக்கின அந்த எண்ணங்கள், எனக்குள்ளே இருக்கிற எல்லாமே அந்த தீய காரியங்கள்லாம் வெளியே போவதை நான் உணர ஆரம்பித்தேன். நேரடியாக வீட்டுக்கு வந்தேன். நேரடியாக வீட்டுக்கு வந்து ஒரு வீட்டுக்குள்ளே சின்ன அறை இருக்கிறது. அந்த அறைக்குள்ளே தான் வீட்டுக்குள்ளே முடங்கி கிடந்தேன். எங்கேயும் போகவில்லை. கிட்டத்தட்ட 3 நாட்கள் அந்த வீட்டை விட்டு நான் எங்கேயுமே போகவில்லை. அந்த சகோதரர்லாம் என்னை தேடி தேடி பார்க்குறாங்க. அதற்கப்புறம் என்னை ஃபாலோ செய்து அந்த சகோதரர், அந்த கூட்டத்தில் இருந்த சகோதரர் என்னை ஃபாலோ செய்து இந்த இடத்துலேருந்து ஒரு சகோதரர் வந்தாருன்னு சொல்லி என்னுடைய வீட்டுக்கு நேரடியாக ஒரு பாஸ்டரும் ஒரு சகோதரர் வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வந்துட்டு என்னுடைய கையில் இந்த சின்ன பைபிளை கையில் கொடுத்துட்டு, தம்பி நீங்கள் படிங்க தம்பி, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்னு சொன்னாங்க. எனக்கு ஒன்றும் விளங்கலை. அப்போ அந்த நாட்களில் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு பழக்கம் இருக்குது. டான்ஸ்லாம் ஆடுவேன். நான் அப்போல்லாம் சினிமா பைத்தியம், டான்ஸ்லாம் ஆடுவேன். அப்போது டான்ஸ்லாம் ஊருக்கு எங்கெல்லாம் திருவிழாக்கெல்லாம் நடக்குதோ அங்கெல்லாம் வந்து கூட்டத்துக்கு கூப்பிட்டு போயிட்டு டான்ஸ் ஆட வைப்பாங்க. டான்ஸ் ஆடினா அதில் ஒரு சந்தோஷம், குடிக்க கொடுப்பாங்க. அப்படிலாம் இருந்த ஒரு சந்தோஷம். பைபிள் என் கையில் கொடுத்ததும் நான் பைபிளை படிக்கிறது கூட எனக்கு தெரியாது. ஏன்னா நான் படித்தது வந்து தெலுங்கு. நான் தெலுங்கு மொழி தாய்மொழி, என்னோடய தாய்மொழி வந்து தெலுங்கு. இந்த தமிழ் பைபிளை கையில் கொடுத்துட்டாங்களே, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது தெரியல. ஆனால் ஓரளவுக்கு கூட்டி படிக்க எனக்கு தெரியும். அப்போ இந்த பைபிளை திறந்த உடனே பிரசங்கின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் ஒரு வார்த்தை இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு அப்படின்னு ஒரு எழுதப்பட்டிருக்கிற அந்த வார்த்தைக்கு கீழே நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு அப்படின்னு ஒரு வார்த்தை இருந்தது. நான் என்ன நினச்சிட்டேன்னா, வேறு பெரிய ஒரு ஸ்டேஜ்லாம் கொண்டு போயிட்டு ஆட வைப்பார் போல் இருக்குது, சினிமாலெல்லாம் கொண்டு போய் ஆட வைப்பார் போல் இருக்குது. அப்போது நடனம் பண்ண வைக்கிறதுக்கு ஒரு காலத்தை ஆர்டர் வச்சுருக்கிறாங்கிற ஒரு சந்தோஷம் எனக்குள்ளே இருந்தது. அப்போ அந்த சந்தோஷத்தின் மிகுதியினால் என்ன பண்ணேன்னா, திரும்ப என்னை தேடி வந்து பாஸ்டர்கிட்ட போய் பார்க்கணுன்னு சொன்னால் எனக்கு ஒரு கூச்சமாக இருந்தது. என்ன பேசணும் ஏது பேசணும்னு தெரியாது. அப்படி நான் பைபிளை வீட்டுக்குள்ளே எப்போ படிக்க ஆரம்பித்தேனோ என்னோடய மூத்த சகோதரனுக்கு அதை பிடிக்காதனால வீட்டை விட்டு துரத்துறதுக்கு அவர் காரியங்களை செய்ய ஆரம்பித்தார். அப்போ வீட்டை விட்டு வெளில வந்த பிறகு எனக்கு நண்பர், அந்த நான் இருக்கிற பகுதியில் இருக்கிற ஒரு நண்பர் எனக்கு என்னுடைய சூழ்நிலை அறிந்து கொண்டு, படுக்கிறதுக்கு இடம் இல்லை, என்ன செய்கிறதுன்னு தெரியல அந்த நாட்களில் அவர் வந்து என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னாரு. தெரியல பிரதர் அப்படின்னா. என் கூட நீங்கள் சர்ச்சுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு புரசவாக்கத்தில் உள்ள ஏசிய அப்போஸ்தல கிறிஸ்தவ சபைக்கு என்னை நடத்தினார் அந்த சகோதரன். அப்போது என்னுடைய சூழ்நிலை அந்த சகோதரனுடைய தாயாரும் புரிந்து கொண்டு எனக்கு இடம் இல்லைங்கிறதுனால அவங்க வீட்டுக்கு படிக்கட்டுக்கு கீழே கொஞ்சம் இடம் இருக்கும். அந்த கொஞ்சம் இடத்துக்குள்ளே தான் எனக்கு இங்கே படுத்துக்கப்பா, நீ இங்கே இருந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அடைக்கலம் கொடுத்தாங்க. அப்படி அடைக்கலம் கொடுத்த நாட்களில் தான் ஆண்டவரை இன்னும் அதிகமாக நேசிக்கிற ஒரு இருதயத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். தினந்தோறும் பைபிளை படிக்கிறதுக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்தார்.
எனக்கு படிக்க அப்போ தெரியாது. கூட்டி கூட்டி படிப்பேன். என்ன படிக்கணும்னு தோணும், ஆனால் கூட்டி கூட்டி படிச்சுட்டே இருப்பேன். படிச்சுட்டே இருக்கிற நாட்களில் தான் ஒவ்வொரு சண்டேவும் நான் சபைக்கு போகும்போதெல்லாம் எல்லோரும் ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நானும் எடுக்கலாமான்னு கேட்டேன். தாராளமாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சபையில் உள்ளவங்க எனக்கு ஆலோசனை கொடுத்தாங்க. அப்படி என்னை ஒரு நாள் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து அவங்க சொன்னாங்க, ரட்சிப்பின் அனுபவம் முக்கியம்ப்பா அப்படின்னாங்க. என்ன அப்படின்னு எனக்கு தெரியாதுங்களே. உங்கள் பாவ வாழ்க்கையெல்லாம் நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும், அதுதான் ரட்சிப்பினுடைய அனுபவம்னு சொன்னாங்க. அப்படி அப்போது ஒப்பு கொடுக்கணும்னா என்னங்க செய்யணுன்னா, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, நீங்கள் பைபிள் படிங்க அப்படின்னு சொன்ன உடனே நான் வீட்டுக்கு போயிட்டு அன்றைக்கு இரவெல்லாம், சனிக்கிழமை இரவெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் என்னுடைய வாழ்க்கையை குறித்து கொஞ்சம் ஆராய ஆரம்பித்தேன். என்னுடைய பாவ வாழ்க்கையை நான் உணர ஆரம்பித்தேன். எல்லாவற்றையும் ஆண்டவர் ஒரு நிமிடத்தில் கண்களுக்கு முன்பதாக கொண்டு வந்தார். ஆண்டவரே, இந்த பாவங்களை என்னை மன்னியும், எனக்கு மன்னியும் சொல்லி நான் கேட்குறேன். கண்களில் கண்ணீரோடு கூட தேவ சமூகத்தில் என்னை ஒப்பு கொடுத்த நாள் நிமித்தம்தான் 1997 பிப்ரவரி மாதம் 16 ரட்சிப்புக்கு ஏதுவான ஒரு ஞானஸ்தானத்தை ஆண்டவருக்காக எனக்கு ஒப்பு கொடுத்தேன். அன்றைக்கு ஒப்பு கொடுத்த முதல் நாள் கொண்டு ஏறத்தாழ எனக்கு திருமணமும் ஆயிடுச்சு. நான் என்னோடய திருமண வாழ்க்கை லவ் மேரேஜ்னு சொல்லுவேன். ஏன்னா அந்த நாட்களில் எனக்கு லவ் பண்ணிகிட்டு இருந்த அந்த சகோதரி நான் திருமணம் செய்து கொண்டேன். திருமணம் செய்து கொண்ட பிறகு என்ன செய்வது ஏது செய்வதுன்னு தெரியாத நாட்களில் அப்படி அந்த வீடு அடைக்கலமாய் கொடுத்தவர்கள் எனக்கு அந்த சகோதரனை ஒரு சின்ன கம்பெனியில் வேலைக்கு எனக்கு உதவி செய்தார். அந்த கம்பெனி கிரானைட்ஸ் கம்பெனி. அந்த கிரானைட்ஸ் கம்பெனியில் ஒரு நல்ல ஒரு வேலை ஸ்தலத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். அந்த ஸ்தலத்தில் தான் ஏறத்தாழ ஒரு 18 வருடங்கள் நான் வேலை செய்திருந்தேன். வேலைக்கு கொண்டு போன பிறகு ஒரு சின்ன வாடகை வீட்டை எடுத்துக்க அங்கேயே இருந்த நாட்களில் குடும்பமாக இருந்தோம். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு மகன் பிறந்தான். மகன் பிறந்தது நிமித்தம் அங்கே இருக்க எனக்கு பிடிக்கவில்லை, அந்த பகுதியில் இருக்குவதற்கு எனக்கு பிடிக்கலை. ஸோ இந்த பகுதியை விட்டு வெளில போகணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு இருந்தேன். அப்போது சகோதரர்கிட்ட கேட்டேன், நீங்கள் சம்பளமும் கம்மி, நீங்கள் தனி கொடுத்துன்னு போனீங்கன்னா கஷ்டப்படுவீங்களேன்னு. இல்லை, போய் தான் ஆகணும், ஏன்னா இந்த இடம் எனக்கு பிடிக்கலை, போகணும்னு நினைக்கிறேன்னு சொன்னப்போ வில்லிவாக்கம் பகுதிக்கு நாங்கள் பிறந்த கை குழந்தைகளோடு வந்தோம். அப்போது ஒரு சின்ன வீட்டு வாடகை எடுத்துகிட்டு அங்கேருந்து சபைக்கு போவதும் வருவதும் தான் இருந்தேன். அந்த இடைப்பட்ட நாட்கள் என்ன ஆயிடுச்சுன்னா, திரும்பவும் அந்த பழைய நண்பர்கள் என்னை தேடி வர ஆரம்பித்தார்கள். தேடி வர ஆரம்பித்த பிறகு திரும்ப அந்த பழைய அந்த தீமையான பழக்கங்களுக்கு திரும்ப நான் போக ஆரம்பித்தேன். அப்போது சபைக்கு போவதும் இந்த தீய காரியங்களை செய்வதும் இருக்கிற அப்படியே இருந்த கிட்டத்தட்ட ஒரு 3 வருடங்கள் அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் பாஸ்டர் சாம் சுந்தரம் ஐயா மூலமாக கர்த்தர் என்னோடு பேசினார். என்ன பேசினார்னா, உங்களில் ஒருவன் சவுலை போல ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்கிற நீங்கள் ஒரு நாள் தரையில் விழுவீர்கள்னு சொன்ன அந்த வசனத்தை இருதயத்தை தொட ஆரம்பித்தது. திரும்ப பழைய வாழ்க்கைக்கு போயிட்டோமோங்கிற உணர்வோடு வீட்டுக்குள்ளே போயிட்டு நான் மனைவியோடு கூட சொல்ல ஆரம்பித்தேன், நீங்கள் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க, ஆண்டவர் நம்மளை எவ்வளோ ஆசீர்வதிச்சிருக்கார், இப்படி இருக்கிறீங்களே திரும்ப அப்படின்னு சொல்லிட்டு என் மனைவி எனக்கு கொஞ்சம் சொல்ல ஆரம்பித்தாள். அப்படி இருக்கிற நாட்களில் தான் ஒரு நாள் அண்ணா நகர் பகுதியில் திரும்ப அந்த கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக அண்ணா நகர் பகுதியில் ஒரு டீ கடையில் நின்று கொண்டு டீ சாப்பிட்டு கொண்டிருந்தேன். அப்போது ஒரு சத்தம் கேட்குது, உன்னை எதற்காக அழைத்தேன்ங்கிற ஒரு சத்தம் கேட்க ஆரம்பித்தது. அந்த சத்தம் கேட்ட உடனே இருக்கிற இடத்த விட்டு வெளில வந்தேன். என்ன செய்யணும்னு உள்ளுக்குள்ளே ஒரு உணர்வு இருக்குது. இப்போ என்ன செய்யணும், வேலைக்கு போகிற டைம் ஆகிட்டுருக்கு. இப்போ இந்த சத்தம் கேட்ட பிறகு நான் என்ன செய்யணும்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது உன்னோட போதகர் உனக்கு எதிரே வருவார், நீ கடந்து போன்னு சொல்கிற ஒரு சத்தம் கேட்குது. அப்போ திடீரென்று அங்கேருந்து திரும்ப கிளம்பி நேரடியாக பெரம்பூர் வழியாக அந்த கேரேஜ் ஒர்க்குன்னு இருக்கிற அந்த வழியாக நான் வரும்போது எனக்கு எதிரே என்னுடைய பாஸ்டர் எதிர்க்க வருகிறார். அவரை பார்த்ததை பாஸ்டர் பிரைஸ்லாட் அப்படின்னு, பிரைஸ்லாட் தம்பி எப்படி இருக்கேன், நல்லா இருக்குன்னு சொன்னேன். நான் உங்ககிட்ட பேசினவன் பாஸ்டர்னு சொன்னேன். அந்த பாஸ்டர் பேர் பாஸ்டர் பாலசுப்ரமணியம், வில்லிவாக்கத்தில் இருக்கிற அந்த பாஸ்டர். உங்ககிட்ட பேசினவன் பாஸ்டர் அப்படின்னு, நீங்கள் நேரடியாக தலைமை சபைக்கு வாங்க, ஏசிஏ ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு வாங்க, பேசலாம் அப்படின்னார். அப்போ நேரடியாக அவரோடு கூட சென்று அந்த நடந்த விஷயத்தெல்லாம் அவரோடு கூட நான் பேசின பிறகு அவர் முழங்கால் போடுங்க தம்பி அப்படின்னார். அவர் முன்னாடியே முழங்கால் போட்டேன்.
ஆண்டவர் உங்களை ஊழியத்துக்கு அழைக்கிறாரு, நீங்கள் இன்னமும் அழைக்கடிச்சிட்ருக்கீங்க, ஊழியத்துக்கு ஒப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். அவர் சொல்லி உடனே என்னோடய தலைக்கு மேலே கையை வச்சு ஜெபம் பண்ணிவிட்டு அன்றைக்கி சாயந்தரமே வீட்டுக்கு வந்த பிறகு சாயந்தரம் வந்து சர்ச்சுக்கு கூப்பிட்டாரு, பேசினார், ஆலோசனைலாம் கொடுத்தார். இருந்தாலும் எனக்குள்ள தயக்கம், ஊழியம்லாம் நம்ம எப்படி ஊழியம் செய்யுது, நமக்கு அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது, எல்லோரும் போல் சபைக்கு போவது வருவது தானே முக்கியமான அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். இல்லை தம்பி, ஊழியத்திற்கு தான் கர்த்தர் உங்களை அழைக்கிறாரு, நீங்கள் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுங்க அப்படின்னாரு. சரி, எனக்குள்ள ஒரு தயக்கம், நான் ஊழியம் செய்யணும்னா எனக்கு ஒரு விருப்பம் இருக்குது, அந்த விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்றிட்டாருன்னா நிச்சயமாக அந்த ஊழியத்தை நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொறுத்துணையோடு கூட அன்னைக்கு சொன்ன அடுத்த நாள் முதற்கொண்டு ஒரு 40 நாட்கள் உபவாச நாட்களை வீட்டுக்குள்ளே தொடங்க ஆரம்பித்தேன். உபவாச நாட்களின் 3ஆவது நாள் சண்டே வர ஆரம்பித்தது. அப்போ அந்த சண்டே எனக்குள்ள ஒரு ஆசை, நான் ஊழியம் செய்யணும்னா பாஸ்டர் சாம் சுந்தரம் ஐயா வந்து அவர் என்னை அவருடைய கரத்தை என் மேலே வச்சு ஜெபம் பண்ணி அமிச்சானா நான் ஊழியம் செய்வேன் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தோடு இருந்தேன். அப்படி அந்த தீர்மானத்தோடு தேவ சமூகத்தில் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது தான் ஏசாயா 61:6 ஆண்டவர் பேச ஆரம்பித்தார். நீங்களோ கர்த்தரின் ஆசாரியர் என்று எண்ணப்படுவீர்கள், தமது பணிவிடைக்காரன் என்பார்கள் சொல்ல அந்த வசனத்தை நான் ஆண்டவர் என்னோடு பேசினார். நான் பேசின அதே வசனத்தோடு நான் அவரை சந்திப்பதற்கு ஏற்பாடு செய்திருந்தார்கள். அப்போ அவர் வீட்டுக்கு இப்போ சண்டே பெரும்பாலும் பாஸ்டர் சாம் சுந்தரம் ஐயா யாரையும் சந்திக்க மாட்டார். கர்த்தர் கிருபையில் என்னோடய மனவிருப்பத்தை கர்த்தர் அன்னைக்கு நிறைவேற்றினார். நான் அவரை சந்தித்து அவரோட கூட சில ஆலோசனைலாம் கேட்டேன். இந்த மாதிரியா சின்ன சபைக்கு போயிட்டுருக்கேன், நம்ம கிளை சபை தான் அப்படின்ட்டுதும் அவர் சொன்ன ஒரு நல்ல வார்த்தை, தம்பி கர்த்தருடைய ஊழியம் சின்னதோ பெருசோ அது உத்தமத்தோடு செய்யப்பா, கர்த்தர் கூட இருப்பார்னு சொல்லிவிட்டு அவர் என் மேலே கையை வச்சு சொல்லி ஜெபித்த ஒரு வசனம் என்னென்னா 1 பேதுரு 2:9 இருக்கு அந்த வசனம், நீங்களோ நம்முடைய ஆச்சரியமான ஒளியில் வரவைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கிறவர்களாக இருப்பார்னு சொல்லி அந்த வசனம் இருக்குது. அப்போ அந்த வசனத்தையும் நான் படித்த வசனத்தையும் தேவன் அப்படி உறுதிப்படுத்துகிறாருங்கிறத நான் உணர ஆரம்பித்ததும் அதுக்கப்புறம் தான் படிப்படியாக ஊழியங்களை செய்ய ஆரம்பித்தேன். அதற்கப்புறம் ஒரு 2014ஆம் ஆண்டு அந்த வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு கர்த்தருடைய ஊழியத்திற்காக வந்துட்டு இப்போ சபையில் ஊழியம் செய்துட்ருக்கேன். ஒவ்வொரு மாதமும் இந்த மலை கிராமங்களில் ஆண்டவருடைய நாமத்தை மையப்படுத்தி ரட்சிப்பின் சுவிசேஷத்தை அறிவித்து ஜனங்களை ஆதாயப்படுத்தி சபைக்கு சேர்க்கிற ஊழியத்தை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். 2014ஆம் வருடம் ஜனவரி மாதம் 2ஆம் தேதி அப்போது நான் வேலையில் இருக்கேன். அப்போது திடீரென்று ஹார்ட் ப்ராப்ளம் வர ஆரம்பித்தது, இருதய அடைப்பு இருக்கிறதுன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் செய்யப்பட்டேன். ரொம்ப சீரியஸ் ஆகிட்டு ஐசியூவில் ஒரு வாரம் ஏறத்தாழ ஒரு வாரம் ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டேன். அப்போ டாக்டர் சொன்னார், உங்களுக்கு ஹார்ட் பிரச்சனை இருக்கிறது, நீங்கள் வாழ்நாள் முழுக்க அந்த ஹார்ட்டுக்கு சம்மந்தமான டேப்லெட்ஸை நீங்கள் எடுத்து ஆகணும்னு சொல்லிட்டார். அப்போ என்ன செய்கிறதுன்னு தெரில, பயந்துகிட்டே இருந்தோம். சரி போட்டு தான் ஆகணும் போல் இருக்குன்னு சொல்லிட்டு ஏறத்தாழ அவர் கொடுத்த அந்த மெடிசனை போட்டுகிட்டே இருந்தோம். ஸோ அந்த இடைப்பட்ட காலத்தில் தான் வேலைக்கு ரிசைன் பண்ணிவிட்டோம், வெளில வந்துட்டோம். இப்போ திரும்ப அந்த பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி யோசிக்கிற நேரத்தில் ஒரு ஊழியக்காரன் மூலமாக இந்த டாக்டர் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணேன். அப்போ தண்டையார்பேட்டில் இருக்கிற டாக்டர் நரசிம்மங்கிற ஒரு கார்டியாலிஸ்ட், அவர்கிட்ட ஒரு கன்சல்ட் பண்ண ஆரம்பித்தார். அவர் ஃபுல் பாடி செக் பண்ண ஆரம்பித்தார். ஃபுல் பாடி செக் பண்ண ஆரம்பித்ததில் அவர் கூப்பிட்டு நீ என்னென்ன மெடிசன் எடுத்துகிட்ருக்கேன்னு கேட்டார். இவ்வளோ மெடிசன் எடுத்துகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு 3000 3500 மாத்திரை போடணும். இவ்வளோ மாத்திரை நீங்கள் ஏன் போடுறீங்க? உங்கள் இருதயத்துக்கு தான் ஒரு பிரச்சனை இல்லையே, உங்கள் இருதயம் அவ்வளோ பியூரிட்டியாக இருக்க, உங்கள் உடல் உறுப்புகள்லாம் இருந்த என்ன ஆண்டவர் அடுத்த 6ஆவது மாதத்தில் அது திரும்ப செக் பண்ணும்போது சரீரத்தில் ஒன்றுமே இல்லையே, உங்களுக்கு எல்லாம் நார்மலாக இருக்குது, நீங்கள் ஏன் இந்த மாத்திரை எடுக்கிறீங்க? வேலையை விட வச்சு கர்த்தரோட ஊழியத்தை கொண்டு வரதுக்காக ஒரு நெருக்கடி ஆண்டவர் கொடுத்தார். ஸோ அப்படி இருந்த அந்த ரிப்போர்ட்டை கர்த்தர் கிரிக்க போட்டார். கர்த்தர் பாருங்க, நோய்களை குணமாக்குறாரு, நம்மளுடைய குணத்தை மாற்றுகிறார், வாழ்க்கையை மாற்றுகிறார், ரட்சிப்பு தரும், விலையேற பெற்று ரட்சிப்பு. இல்லையா? அந்த ரட்சிப்புக்கு விலையே கிடையாது. எனக்கு தெரியும், அந்த ஹார்ட் அட்டாக் ஆன விஷயம் எனக்கு தெரியும். ஏன்னா நான் உணர்ந்திருக்கேன்.
ஆனால் அதே டாக்டர் வந்து நீங்கள் வாழ்நாள் முழுக்க அதை போட்டு ஆகணும்னு சொன்னார். ஆனால் இன்னொரு டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணும்போது உங்கள் சரீரத்தில் ஒரு ப்ராப்ளம் இல்லை, எல்லாமே நார்மலாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த அந்த ரிப்போர்ட்டை கிறுக்கி போட்டுட்டார் அவர். கர்த்தர் வந்து உங்களை பூரணமாக குணமாக்கியிருக்கார். இன்னைக்கு வந்து ஒரு புதிய வாழ்க்கையை கொடுத்துட்டார். நிச்சயமாக புதிய வாழ்க்கைன்னா எல்லா விதத்துலேயும் மாற்றம். நிச்சயமாக இன்றைக்கி நிறைய பேர் வந்து ஏன் மதம் மாற்றம் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உங்கள் வாழ்க்கையில் நடந்தது ஒரு பெரிய மனமாற்றம். நிச்சயமாக ஒரு பெரிய குடியில் இருந்த உங்களை கர்த்தர் வந்து விடுவித்தார். பாவத்தில் இருந்த உங்களுக்கு ரட்சிப்பு கொடுத்தார். அவர் தான் மெய்யான ஆண்டவர்னு புரிய வச்சார். அது எவ்வளோ பெரிய சந்தோஷம். என்னை படைச்சது யார்? இவர் தானா? ஓ, என் பாவங்களுக்காக மரிச்சது இவர் தானா? நான் இறந்தாலும் இன்னைக்கு பயம் இல்லையா? நான் பரலோகத்திற்கு போக போகிறேன்னா வாழும்பொழுது எனக்கு கவலை இல்லை, கர்த்தர் என்னோட கூட நடத்துவார் அப்படிங்கிற ஒரு விசுவாசம். அப்புறம் நோய்களை குணமாக்கி நம்மளோட பேசுகிற தெய்வம், நம்ம நடத்துகிற ஆண்டவர். அதனால தான் பவுல் என்ன சொல்கிறாருன்னா, ஞானிகளை வெட்கப்படுத்த பைத்தியமான விழித்திருந்து கொண்டு பலவான்களை வெட்கப்படுத்த பலவீனர்களை தெரிந்து கொண்டார். அப்போது என்ன பலவீனப்படுத்தினுடைய நோக்கமே கர்த்தருடைய பலனை உணர்ந்தன்னா பலவீனர்களுக்கும் அந்த பலனை நான் விளங்க செய்யணும், அந்த பலனை குறித்து சொல்லணுங்கிறதுக்காகத்தான் கர்த்தர் என்ன உடைத்தார். 2014 இப்போ 19 வரைக்கும் நீங்கள் வேலை ரிசைன் பண்ண பிறகு உங்கள் மனைவி என்ன சொன்னாங்க? நான் வேலையை விட போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே என்னை விட என்னுடைய மனைவி ரொம்ப விசுவாசம் உள்ளவர்கள். அவங்க சந்தோஷப்பட்டாங்க. ஆமாம், அவங்க சந்தோஷப்பட்டாங்க. கர்த்தர் நடத்துவார் அப்படின்னு சொன்னதுனால எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்ததுனால எனக்கு ஒரு மகனும் எனக்கு ஒரு மகள் இருக்காங்க. 2 பேரும் இன்றைக்கி காலேஜ் படிச்சுட்ருக்காங்க. மகன் வந்து ஃபைனல் இயர் லைவ்லில் படிச்சுட்ருக்கான். மக வந்து இத்ராஜ் காலேஜில் செகண்ட் இயர் படிச்சுட்ருக்கா. நீங்கள் வந்து ஏசிய திருச்சபை ஊழியம் செஞ்சிட்ருக்கோம். எந்த பகுதியில்? பெரியார் நகருங்கிற ஏசிய அப்போஸ்தலர் கிறிஸ்தவ சபைங்கிற பாஸ்டர் பாலசுப்ரமணிய அவர்கிட்ட ஊழியராக இருக்கேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வந்து இருளடைஞ்ச வாழ்க்கை. என்னென்னா கூட பேர் தகப்பன சிறு வயதில் இழந்துட்டீங்க, வாலிப வயதில் தாயை இழந்துட்டீங்க, 22 வயசுக்குள்ளே நல்ல குணங்களை எல்லாம் இழந்துட்டீங்க இல்லையா? அப்போ இருள் தவிர எதுவுமே கிடையாது. ஆனால் உங்களை தேடி இயேசு வந்தார். நிச்சயமாக உங்கள் காலை அவரே இழுத்துட்டு போயிருக்கார். உட்கார வச்சு உங்களை கர்த்தர் தெரிஞ்சுக்கிட்டார் இல்லையா? எவ்வளோ பெரிய, அதான் ஆண்டவர் எவ்வளோ தெளிவாக சொல்கிறாரு, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன்றதுக்கு நீங்கள் ஒரு பெரிய உதாரணம். ஆண்டவர் உங்களை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வழி விலகி போனாலும் திரும்பி பிடிச்சி இழுத்துட்டு வந்து எங்கே போகிறவா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு வாழ்க்கையை கொடுத்து, குடும்பத்தை கொடுத்து, பிள்ளைகளை கொடுத்து, ஊழியத்தை கொடுத்து, ஆவிக்குரிய வாழ்க்கையும் ஆசீர்வதித்து, உங்களுடைய குடும்ப வாழ்க்கையும் ஆசீர்வதித்து இன்னைக்கு ஒரு சாட்சியாக நிறுத்தி வச்சிருக்கிறார். நிலையத்திற்கு வந்து உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பகிர்ந்து கொண்டதற்காக நிலையத்தின் சார்பாக நன்றிகளை. நேயர்களே, ஒரு அருமையான சாட்சியை கேட்டோம். சிறு வயதிலேயே தகப்பனை இழந்து, வாலிப வயதில் தாயையும் இழந்து, ஆதரிப்பார் யாருமின்றி தவித்து, தீய பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகி, இளமையிலேயே தன்னுடைய வாழ்க்கையில் தொலைத்த ஒருவருக்கு கர்த்தர் புதிய வாழ்க்கையை கொடுத்தார். இயேசுவின் அன்பு அவரை தேடி வந்தது, தீய குணங்களையெல்லாம் மாற்றியது. ஆண்டவர் பாவ மன்னிப்பை அவருக்கு அருளினார். தம்முடைய ஊழியத்தின் பாதையை கற்றுக் கொடுத்தார். அவர் வழி விலகி சென்ற பொழுதும் அவரை மறுபடியுமா இழுத்து கொண்டார். அவர் நோய்களையெல்லாம் குணமாக்கினார். இன்றைக்கு குடும்பமாக வாழ வைத்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் ஒருவேளை தனிப்பட்ட வாழ்க்கையில் தோல்வியோடு, விரக்தியோடு, கடன் பிரச்சனை தொல்லை தாங்க முடியாமல் தற்கொலை எண்ணத்தோடு அல்லது தீய பழக்க வழக்கத்தில் சிக்கிக்கொண்டு வெளியிலே வர முடியாமல் தவித்து கொண்டு நீங்கள் இருக்கலாம். இயேசுவை கூப்பிடுங்கள். சகோதரருக்கு வாழ்க்கையை கொடுத்த ஆண்டவர், இன்றைக்கு ஒரு ஊழியராக நிலைநிறுத்தி இருக்கிற ஆண்டவர் உங்களையும் கர்த்தர் மாற்றுவார். உங்களுக்கும் வாழ்வு கொடுப்பார். இயேசு வாழ்வு கொடுப்பார், யாவருக்கும் கொடுப்பார். கூப்பிடுகிற யாவரையும் கர்த்தர் வாழ வைப்பார். இந்நிகழ்ச்சியை குறித்த உங்கள் கருத்தினை feedback@salvationtv.in அல்லது Facebook/salvationtvlive என்ற சமூக வலைத்தளத்தில் பதிவு செய்யுங்கள்.